ஸோ 5th வீக்குக்கான எலிமினேஷன் வந்து ரியா அவங்க தான் எலிமினேட் ஆகி போயிருக்காங்க பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ல். அவங்க வந்து 2 வீக்ஸ் தான் ஆகுது கரெக்டாக, பட் எலிமினேட் ஆகி போயிட்டாங்க. போகும்போது பயங்கர ஃபீலிங்கு, அழுதுகிட்டே தான் போனாங்க. அவங்களால கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அவங்களால அதை பேர் பண்ணவும் முடியல. ஏன்னா அவங்க நல்லா தான் டீசெண்டாக தான் விளையாடிட்டு இருந்தாங்க. ப்ராப்ளி நான் எதிர்பார்த்த தினமோ வர்ஷினியோ இல்லை ராணாவோ போவாங்கன்னு தான் நினச்சேன் நான். ஏன்னா 6 வைல்டு கார்டு என்ட்ரியில் லைக் எல்லாருமே ஓகேவாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் அப் ஆக ஆரம்பித்தாங்க. பட் வர்ஷினி அண்ட் ராணா வந்துட்டு சொல்கிறது எப்படி சொல்கிறதுனா, லைக் அவங்க ரொம்ப ராவாக இருந்தாங்க. லைக் எப்படி எங்கே பேசுகிறது, ஃபஸ்ட்டு கேமோட அண்டர்ஸ்டாண்டிங்கே அவங்களுக்கு இன்னும் ஃபுல்லாக வரலன்ற மாதிரி தான் தெரிஞ்சுது. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது லைக் நான் வந்துட்டு எப்படி வர்ஷினிக்கு இவ்வளோ ஓட்டு கிடச்சி ரியாவுக்கு அவங்களோட கம்மியாக ஓட்டு கிடச்சி வெளியில் போனாங்களான்றது டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரியா தான் இந்த வாரம் எலிமினேட் ஆகிருக்காங்க. அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா நிறைய கனவுகளோடு வந்திருப்பாங்க. ஏன்னா ஒரு நார்மல் ஒரு மாடலுக்கு இந்த வாய்ப்பு கிடச்சி பிக் பாஸ் உள்ள வந்து அதுக்கப்புறம் அவங்க நிறைய கனவுகளோடு வந்திருப்பாங்க. இங்கே வந்து ஒரு ஃபேம் கிடைக்கும், அது மூலிமா எதனா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குன்ற மாதிரி வந்திருப்பாங்க. பட் செகண்ட் வீக்கே நல்லா ஒரு அளவு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணி செகண்ட் வீக்கே போகிறதுன்றது வந்து அவங்க சுச்சுவேஷன் வந்து பார்க்கும்போது அன்அக்செப்டபுள் தான். நான் ப்ராப்ளி வர்ஷினி போவாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் இது என்ன சொல்கிறது, எதிர்பாருங்கன்றதுக்கு அந்த டேக்லைனுக்காக இவங்களே எதாவது பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா ரியா வந்து என்ன பண்ணாங்க, நடுவில் ஒரு சில வார்த்தைகள்லாம் விட்டுட்டாங்க. ஸோ என்ன சொன்னாங்கன்னா, லைக் இப்போ நான் பண்ணுறது தப்புனா பிக் பாஸ் இட் செல்ஃப் இஸ் ராங் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது ஒத்துக்க மாட்டேன். இஃப் தட் இஸ் ராங், திஸ் பிக் பாஸ் இட் செல்ஃப் இட்ஸ் அ ராங் திங். ஸோ அதனால் மேபி லைக் அது ஒரு காரணமாக இருந்திருக்குமா என்னன்றது தெரியல. இது கம்ப்ளீட்லி ஓட்டிங் பேசிஸ்டா இல்லை லைக் ஆல்ரெடி நம்ம மக்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க, ஒரு 2 பேர் ப்ரெடிக்ட் 3 பேர் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காதவங்கள வெளியில் அனுப்புறது ஒரு இதுவாக ட்ரெண்டாக வச்சுருக்காங்களா பிக் பாஸ்ன்றது புரியல. பட் இவங்க போனது உண்மையிலேயே என்ன சொல்கிறது, அவங்க அழுதுகிட்டே தான் போனாங்க. அது என்ன சொல்கிறது, கொஞ்சம் லெஜிட்டாக இருந்தது அவங்க சொன்ன ரீசன்லாம். கஷ்டப்பட்டு இந்த வாய்ப்பு ஒரு கனவு மாதிரி வந்தது, பட் அது ஒரு வினாடிக்குள்ளே போயிடுச்சுன்றது அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஒரு சில நம்மளாலையும் ஆடியன்ஸாலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வெளியில் போயிட்டாங்க. ஸோ இவங்க சீசன் விட்டு வெளியில் போனோடனே லைக் அப்படியே வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. பாய்ஸ் இருந்த வீடு வந்துட்டு இப்போது கேர்ள்ஸ் வீட்டுக்கு என்டர் ஆகிட்டாங்க. கேர்ள்ஸ் வந்து பாய்ஸ் வீட்டுக்கு என்டர் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி புதுசாக தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் டாஸ்க் மாதிரி வச்சு அது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் லைக் ஸ்ட்ரைட்டாக விஜய் சேதுபதி சாரை வந்துட்டு சொல்லிட்டாரு, நீங்கள் அப்படியே ஷிஃப்ட் ஆகலாம், பாய்ஸ் வந்து கேர்ள்ஸ் வீட்டுக்கு போகலாம், கேர்ள்ஸ் வந்து பாய்ஸ் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ தட் இஸ் வாட். ஸோ இந்த வாரம் எலிமினேஷன் ரியா. ஸோ இதுக்கப்புறம் என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்றதை பார்ப்போம். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் கேட்குறது தான், லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு பார்க்க முடியும், ப்ரொமோட் பண்ணுது யூடியூபு. அண்ட் இஃப் யூ ரியலி வாண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் கண்டென்ட், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல். தேங்க்யூ ஸோ மச். பை.